இன்றைக்கி நாங்கள் கிளம்பி எங்கெங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பார்க்கறதுக்கு போக போகிறோம். அப்புறம் ஃபோர்ட்டு, ஃபால்ஸு, கோல்டன் டெம்பிள், இந்த மாதிரி ஒரு 5-6 இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரே நாளில் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்க்குறது, எல்லாத்தையும் நீங்களே கூட சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. எலிஃபண்ட் பார்க்குறதுக்காக வந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு அனிமலில் சாரி அது இல்லை மச்சான், அது என்னத்தில் வரும்? இன்செக்டா? நேற்றுடா ரெப்டைல்ஸில் வருதான். பாம்பு, சார பாம்புன்னு நினைக்கிறேன். பார்த்தா பொம்மை, அது பொம்மைலால வச்சா உண்மை தான்டா, பாம்புடா. ஸோ பாம்பு கைஸ், பாம்பு பார்த்துருக்கோம். ஒரு டயரு அது மேலே படுத்துருக்கான் அவன். தண்ணி பாம்பா அது? சார பாம்பும் இல்லையா? அவ்வளோ கிட்டே போகாத. தண்ணி பாம்பு. நம்ம எந்த வண்டியில் இன்றைக்கி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூஸாலையும் ADV 390 தான் வந்திருக்கோம். என்ஃபீல்டு வந்து வீட்டில் விட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு பழைய விளாக் பார்த்தா தெரியும். அவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி யானை பார்க்க போக வேண்டியதான். நாக்கெல்லாம் நீட்டுது. சுமாரா அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. யானை பார்க்க வந்திருக்கோம். எலிஃபண்ட் என்ன இடம் பேர் மச்சான்? துபாரா எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லி. அது போகிறது வந்து எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ராஃப்டிங், ரிவர் ராஃப்டிங் பண்ணி போட்டில் தான் போய் யானை பார்க்கணும். ரிவர் ராஃப்டிங் வெறும் போட்டு. அது வெறும் போட்டு. ரிவர் ராஃப்டிங் அது அங்கே இருக்காது. நாங்கள் போட்டில் தான் போகிறோம். போட்டில் போய் தான் யானை பார்க்க முடியும். ஸோ இருங்க, போட்டு உள்ள ஏறிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். டிச்சில் வந்துடுவோம். போட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் 2 பேர் மட்டும் எங்கே போனாலும் கண்ணாடி போட்டுக்கிறது. இது ஏன் கண்ணாடி ஜூஸு நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஓட்டுறாரு போட்டு இதுங்க அப்படியே திருப்பி இதுவே இருக்கான். இந்த வழியாக தான் போகிறோம். யானை அங்கே நிற்கிது. இதை தாண்டி யானை வர மாட்டேன். அங்கே ஃபோக்கஸ் வர வச்சான். அது இங்கே அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே, காவேரி ரிவர் கைஸ். இதில் தான் நமக்கு தண்ணி தர மாட்டாங்க. ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்டா. ஆவலை அது. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வீக் எண்டு மட்டும்தான் 210 ரூபா ஒரு பர்சனுக்கு. மற்றபடி இப்போ எங்கள் 4 பேருக்கு வந்து 720 ரூபா தான் ஆச்சு. நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க ஒருத்தருக்கு எவ்வளோ வந்து. அங்கே போய் யானை காமிக்கிறேன். ஸோ கைஸ், யானை கிட்ட வந்தாச்சு. இதோ இருக்கான் பையன். எத்தனை பேர் இருக்கானுங்க? ஹலோ. 1, அங்கே 2, 3, 4, 5 யானை. அது இல்லாமல் ஒரு யானை குளிக்கிறதுக்கு இப்போ தான் அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம வரும்போது ஒரு யானை குளிச்சுட்டு இருந்துச்சுல கைஸ். அதுக்கப்புறம் இங்கே இவனுங்க அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அப்படியே ஒருத்தராக நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குது, ஒர்த்து. ஸோ அங்கே போயிட்டு நான் அந்த யானைகளையும் காமிக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. யானை காமிக்கிறேன். யானை இங்கே நிறையா யானை இருக்குது. அது இல்லாமல் குளிக்க ஒரு 2 யானை போச்சு. இங்கே வந்து இந்த மச்சம் இந்த யானைக்கு ஃபோட்டோ எடுக்க காசுனா அஃபிஷியலாக இல்லை, சும்மா அவங்கள்ட்ட என்ன கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுத்து தராங்க. 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி. இதோ பாருங்கள், அதுக்கு தான் இவங்கெல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க. நம்ம ஒன்றும் எடுக்கலை. யானை வேணால் நம்ம கூட எடுக்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த கட்டுக்குள்ளே இருக்கும். காசு கொடுத்தா வெளில வரும். அப்போ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த எடுக்கிறாரா எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கழிச்சு நாங்கள் லாக் கன்டினியூ பண்ணுவோம் கைஸ். யானைக்கு இப்படி தான் சாப்பாடு போடுறாங்க. அந்த வைக்க போகிற அதில் நெல், அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் வெல்லம் எல்லாம் வச்சு இந்த வந்தானா கையில் வச்சுருக்காருல அந்த மாதிரி உருட்டி கொடுத்துட்றாங்க. அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அழகா இருங்க, இன்னொருத்தனுக்கு அதை இன்னொன்று உருட்டிட்டாரு. அவர் கொடுப்பாரு பாருங்கள். நான் கொடுக்குமா அப்படியே காமிக்கிறேருங்க கைஸ். அப்படி கையில் கொடுத்தா அவன் அப்படியே சாப்பிட்ருவான். உருட்டி கையிலே கொடுத்துட்றாங்க. இதுதான் இவங்களுக்கான வேலை போல். வெள்ளத்தை அங்கே வந்து போடுறாங்களோ அதெல்லாம் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அங்கேயும் நடந்துட்டுருக்கு அதே வேலை. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இப்படி தான் சாப்பிட்றானுங்க. நம்ம இங்கே உட்காந்து இப்படி பார்த்துக்கலாம். இந்த இடத்த இந்த ஏதோ இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது உட்காந்து பார்க்க. அதில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒர்த்தாக ஃபீல் ஆகுது. நானும் யானை சாப்பிட்றத பார்க்க போகிறேன். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுங்க ஏதாச்சும். அப்படியே அங்கேருந்து கிளம்பி கோல்டன் டெம்பிள் வந்திருக்கோம். அங்கே வந்து லடாக் ஃப்ளாக் நம்ம 3 வண்டிக்கும் வாங்கியிருக்கோம். லடாக் லைஃப் பண்ணுறது ப்ரேயர் ஃப்ளாக் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இதில் சின்னதாகவே போதும் நம்ம வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அந்த வழியாக தான் அப்படியே உள்ளே வரணும். பார்க்கிங் முடிச்சுட்டு வந்தால் இந்த உள்ள இடங்கள் இப்படி தான் இருக்குது. கோயில் எந்த பக்கம்டா? இதோ
அது ஒருக்கு கோயில் அந்த வழியாக தான் போகணும். நம்ம அப்படியே போக வேண்டியதான். நடந்து தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. போகும்போது எல்லாத்துக்கும் ரேட்டு கேட்டு இங்கே எவ்வளோன்னு கேட்போம். ஃப்ளாக் வந்து சின்னது 30 ரூபா, கொஞ்சம் மீடியம் 50 ரூபா, அப்புறம் 80 ரூபா, அந்த மாதிரி 3 ரேஞ்ச் இருக்குது கைஸ். ஓகே, நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே வந்தோன்னா இப்படி தான் இருக்குது. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். வாவ், போகிற வழி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க தங்குறதுக்கான விடுதிகள் போல். புத்தாஸ் தங்குறதுக்கான இடங்கள் அது இதான். அதாவது நிறைய புத்திஸ்ட்லாம் இருக்காங்க, இங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எனக்கு தெரிஞ்சு உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா முன்னே வந்துட்டு நம்மளை சிக்மங்களூர்லேயே விடலை. ஸோ அதனால் என்னன்னு தெரில. ஆனால் அருமையாக இருக்குது. பைக்லலாம் வந்தீங்கன்னா இங்கே அந்த ப்ரேயர் ஃப்ளாக் வாங்கி கட்டிங்க, பண்ணி பைக்கில் வாங்கி கட்டிக்கோங்க. ஓகே, நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன பார்த்துட்டு சொல்கிறோம். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 3 ரூபா அப்படின்னு 4 பேருக்குன்னா 12 ரூபா செப்பலுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா கோயில். இதுதான் என்ட்ரி. இப்படி தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒரு மாதிரி பயங்கர பீஸ்ஃபுல்லாக மாதிரி ஜில்லுன்னு வேறு இருக்குது. ஸோ புத்தா கோயில் இப்படிதான் இருக்கும் போல். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லை சார்? எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குங்க. சார் ஃபோட்டோ எடுத்துன்னு வரேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி அன்றைக்கி சிக்மங்களூரில் போன கோயிலில் எங்களை உள்ள கேமராலாம் அலோவ் பண்ணல. இங்கே அலௌடு தான் போல் எல்லாமே. இல்லை, எல்லாம் அலௌடு தான். எல்லாமே அலௌடு தான் கைஸ். வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. நிறையா ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறையா இருக்குங்க. எல்லாம் விளையாடிட்டு ஸ்கூல் பசங்க இது மாதிரி காலேஜ் அது மாதிரி டூர் மாதிரி வந்திருக்காங்க இங்கே. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னெலாம் சொல்லுங்கள். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. பார்க்கிங் ஃபீஸ் மேபி கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான். சரி கைஸ், நாங்களும் அப்படியே கொண்டா இந்த பீஸ் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். அப்படியே நம்ம டெம்பிள்லேருந்து வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தலைக்காவேரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நாங்கள் அப்படியே ரோடோட நிலமனால அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது வந்து தெரியலை. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பள்ளம் தான். ஆல்ரெடி நம்ம என்ஃபீல்டோட ஆக்சிலேருந்து எல்லாம் பெண்டு தான். இந்த பக்கம் பாருங்கள், தெரியாமல் இப்படி கார்னரிங் வச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம படுக்கு போயிட வேண்டியதான். ஸோ எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தேடி நம்ம ரோட்டில் போகிறத விட்டு எங்கடா ரோடு இருக்குது அப்படின்னு தேடி நம்ம போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு மோசம் கர்நாடகா ரோட்ஸு. சரி ஓகே பரவாயில்ல, விட்டு டம்னு ஓட்டலான்னா பள்ளத்தில் விட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. அலாய் பெண்டு, ஆக்சல் பெண்டுன்னு. அதையும் வந்து நம்ம பார்த்து தான் பத்திரமா சேஃபாக ஓட்டி ஆகணும். வேறு வழி கிடையாது நமக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. கர்நாடகா ரைடு ஓகே, அந்த சீனரி அந்த இதுக்காக என்ஜாய் பயங்கரமாக பண்ணாலும் இதோ இந்த மாதிரி பள்ளத்தில் விடும்போது அம்மா ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி அங்கே இந்த பக்கம் அந்த பக்கம்னு பள்ளம். ஸோ பட் இருந்தாலுமே இந்த கர்நாடகா ரோட்லேயும் நாங்கள் எவ்வளோ பயங்கரமாக கார்னரிங் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றத நான் சைடில் வேணால் அப்படியே லைட்டாக போடுறோம் பாருங்கள் ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தது. அவ்வளோ சூப்பராக கார்னரிங் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம என்ன பண்ணுறது, அது வந்து பழகிடுச்சு பயங்கரமாக. நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்படி தான் ஓட்டணும், இப்படி தான் ஹில்ஸில் ஓட்டணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு. பட் ஆனால் பயங்கர சேஃபாக தான் கர்நாடகா வந்தால் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கார்னரிங்லேயும் பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளத்தில் நீங்கள் கார்னரிங் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவீங்க. ஸோ கார்னரிங்கே மேக்ஸிமம் பண்ணாதீங்க கர்நாடகா வரீங்க அப்படின்னா. ஊட்டி கூட இல்லை, நம்ம கேரளா சைடு போகிறோம், மூணார் சைடு போகிறோம்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வைக்கலாம். ஏன்னா ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போனப்போ. இப்போ எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி தெரில. பட் ஆனாலும் அங்கெல்லாம் சூப்பராக பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு கார்னரிங்லாம் பண்ணி ஓட்டணும்னா நீங்கள் ட்ராக்கு போய் ஓட்டுறது தான் சேஃபே தவிர ஹில்ஸ்லாம் கார்னரிங்லாம் பண்ணாதீங்க. பத்திரமா ஓட்டிட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு வரதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். ஸோ பைக்கெல்லாம் முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷனில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் திரும்பி வரும்போது வீட்டுக்கு வர கண்டிஷன்லையாவது வருது. அந்த மாதிரி தான் நம்மளது ஆகிப்போச்சு. ஸோ இப்போவே நிறையா பிரச்சனைகள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வந்து எல்லாம் இருக்கிறதாங்க. ஒரு பெரிய ரைடு கிளம்புறோம், ஒரு நார்த்து வருதா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கர்நாடகா, அதாவது நம்ம ஸ்டேட் விட்டு அதர் ஸ்டேட் ரைடு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய ரைட்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு ஓட்டி தான் ஆகணும் பொறுமையாக. இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணுறோம். ஸோ கைஸ்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து நாங்கள் அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்காவேரி டெம்பிளில் இருக்கோம். தலைக்காவேரி டெம்பிள் இல்லை, இப்படி தான் போகணும். போயிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர். அதில் ஒரு 30 இல்லை 20 கிலோமீட்டர் நல்லா இருந்துச்சு கைஸ். மீதி 50 கிலோமீட்டர் வெறுத்துட்டேன் நான். ஏன்டா கர்நாடகான்ற அளவுக்கு ரோடு. ஸோ ரோடை மட்டும் கொஞ்சம் கர்நாடகா கவர்மெண்ட் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹில்ஸ் நம்மளாம் வரதே கார்னரிங் பண்ணதான்.
ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி நிலைமை இருந்தாலும் நான் உங்களுக்கு பைக்கோட டயரை காமிக்கிறேன். பயங்கரமாக கார்னிங், அதுக்கு மேலே பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு பயங்கரமாக கார்னிங் பண்ணியிருக்கோம். நான் அதை கண்டிப்பாக இந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போது வ்ளாக் பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் ஆட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இருந்தாலும் ரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் செம்மையாக பண்ணலாம். நம்ம ஊட்டியில் பண்ணலாம் கைஸ், நல்லா கார்னர் அடிக்கலாம். ஸோ ஓகே, உள்ளே போயிட்டு என்ன இதெல்லாம் அமௌண்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படியே. ஓகே, தலைக்காவேரி வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே தலைக்காவேரி இங்கே தான் வந்து அந்த ஊற்றே வருது. நாங்கள் வந்து மறுபடியும் வெளில போய் தலைக்காவேரி கேட்டிருக்கோம். அப்புறம் அந்த செப்பல்லாம் வாங்கி வைக்கிற பாட்டி இருந்துட்டு, தம்பி இங்கே தான்ப்பா ஊற்றே வருது அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதுலேயே அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஊற்ற பார்க்கறதுக்கு உள்ளே வந்தோம். ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் நான் எதுவும் எடுக்கலை, என்னை மட்டும் எடுக்கிறேன். பேக் சும்மா ஒரு இது மட்டும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஒரே நிமிஷம். அந்த வழியாக தான் அப்படியே வரணும். வந்தோன்னா இதுதான் மேலே போனால் டெம்பிள். ஸோ ஃபோட்டோஸ்லாம் போடக்கூடாது, பட் இதுக்கு மேலே தான் டெம்பிள், அவ்வளோதான். நாங்கள் இங்கே தான் உட்காண்ட்ருக்கோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு மதியமே இன்னும் சாப்பிடல, வந்ததுலேருந்து ஒரே டயர்டு. ஸோ சாப்பிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம், இல்லை டீ குடிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். வேறு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு. நேற்று வந்து டெம்பிள்லாம் பார்த்துட்டு வந்து வேறு எதுவும் பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சு. ஃபோர்ட்லாம் தலைகாவேரி பார்த்தோம். அதுதான் தலைக்காவேரி டெம்பிள் தான் சொல்கிறேன். தலைக்காவேரி டெம்பிள், தலைக்காவேரிலாம் பார்த்துட்டு வந்து தலைக்காவேரி டெம்பிள்குள்ளேயே தான் தலைக்காவேரி சுரக்குது குட்டியோண்டு. நாங்கள் அதையும் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோன்ட்டு. அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் சன்ரைஸ்க்கு நம்ம எங்கே போக வேண்டியது? வண்டால்பட்டி பீக் போக வேண்டியது. 4 மணிக்கு அலாரெல்லாம் வச்சு எல்லாரும் ஏஞ்சாச்சு. அஸ்வினி எழுப்பி விட்டான், அப்புறம் அவன் தூங்கிட்டான். நாங்கள் 2 பேரும் ஏஞ்சி உட்காந்தோமா இல்லை, நான் உட்காந்தா இல்லை, ஏஞ்சி உட்காந்து எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த நாய் நல்லா மச்சம் இப்போ வேணாண்டா, இன்னும் 2 மணி நேரம் தூங்குவோண்டா, தூங்குனாதான் இங்கேருந்து ஊட்டி ஒரு 7 மணி நேரம் ஓட்டணும், அப்புறம் கஷ்டமாயிடும்டா அப்படின்னா அப்புறம் அங்கே 3 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி இல்லைனா ஜீப் ட்ரெக்கிங் போகணும் போல். ஜீப் சஃபாரி போகணும், இல்லை ட்ரெக்கிங் தான் 3 கிலோமீட்டர் போகணும். ஜீப் சஃபாரிக்கு 300 250 வருது ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் காசு ஆகுது, நம்மக்கிட்டே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் என் மண்டையை கழுவிட்டா. சரி 3 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்து திரும்பி வந்தோன்னா நம்மளால் மறுபடியும் பேக்லாம் கட்டிட்டு இங்கேருந்து ஊட்டி 7 மணி நேரம் வசனக்குடி வழியில் போக போகிறோம். ஸோ அடுத்த விளாக்கு டியூண்டாக இருங்க. அதனால் வந்து போக முடியாது அப்படின்னு மண்டையை கழுவிட்டா. அதுக்கப்புறம் சரின்னு படுத்து தூங்கி மறுபடியும் 8 மணிக்கு ஏஞ்சி வருது சாவச்சு. இது மட்டும்தான் பண்ணிருக்கோம் இந்த ட்ரிப்பில். அதனால் கொஞ்சம் அது மட்டும் கட் பண்ணியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் இப்போ அபே ஃபால்ஸ் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அது போய் பார்த்துட்டு மடிக்கேரி ஃபோர்ட் 10 மணிக்கு அப்படியே பார்த்துட்டு எல்லாமே பக்கம் தான், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அபே ஃபால்ஸ் மட்டும்தான் தூரம். சாரி அது என்னது மண்டால்பட்டி பீக் மட்டும்தான் ஒரு 20 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வந்துச்சு. அதனால் இது கிட்ட பார்த்துட்டு வந்து லக்கேஜ்லாம் கட்டி எவ்வளோ சீக்கிரம் கிளம்பி ஊட்டி எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம் என்னன்னு தெரியல. மசனக்குடி வழிக்கு வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மண்டால்பட்டி பீக்லாம் பார்த்துட்டு மற்றெல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊட்டி போய் 6 o'clock ஆயிரும், ஈவினிங் ஆயிரும்ன்றேன். இப்போ இந்நேரம் நீ மண்டால்பட்டி பீக் பார்த்துட்டு வந்திருப்பல? இல்லை, இப்போ டைம் வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், இந்நேரம் வந்திருந்தா நம்ம வந்து அப்படியே இங்க நம்ம சைடு இங்க வந்துருக்க மாட்டோம்ல. ஃபோர்ட் பார்த்துட்டு அப்புறம் அபே ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபோர்ட் பார்த்துலாம் வரலாம்னு வச்சிருந்தோம் நம்ம. இப்பயும் அதே தானே. அப்ப அவர் இது அப்படி பார்த்தா லேட் ஆயிருக்குமேடா, அங்கேருந்து வரவே லேட் ஆயிருக்குன்றேன். சரி ஏதோ ஒன்று கணக்கு காமிச்சிட்டான், வேற ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கல அவ்வளோதான். 1 hour காட்டுதுல, 20 கிலோமீட்டர். ஏன்னா ரோடு பயங்கர மோசம். ஃபஸ்ட்டு நேற்றே நான் சொல்லியிருப்பேன், வீடியோலையும் காமிச்சிருப்பேன், ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆந்திராவோட மோசமாக இருக்குது. சரி ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே அங்கே போகும்போது என்ன எதுன்னு சொல்கிறோம். அப்படி வச்சு அபே ஃபால்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கிங்க்கு ஒரு வண்டிக்கு 20 ரூபா. ஸோ 2 வண்டிக்கு 40 ரூபா கொடுத்துட்டு பார்க்கிங்கில் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே எங்களுக்கு வேறு டைமே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபே ஃபால்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்து வந்து நாம் வந்து ஃபோர்ட்டு போய் பார்க்கணும். அபே ஃபால்ஸ் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களா? அபே ஃபால்ஸை குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களா? குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக்கும் அலோடு கிடையாது. இவனுக்கு இந்த குடலப்பழம் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. குட்டி அபே ஃபால்ஸுன்றதுல மட்டும்தான் குளிக்க விடுவாங்களாம். ஓ, இவனுக்கு குளிக்கலாம் டவுஸ் எல்லாம் போட்டு வந்தோம் ஆகாசு. ஆனால் விட மாட்டாங்களாம். அவ்வளோதான். நாங்கள் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நாங்கள் ஃபால்ஸை காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வழி இப்படி தான் இருக்குது, போகிற வழி இப்படி தான் இருக்குது. அருமையாக ஃபுல்லாக சுற்றி காடு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நடுவில் வந்து இப்படி நமக்கு வந்து ஆகாய கங்கை கொல்லி ஹில்ஸ் நம்ம போயிருப்போம். அந்த வ்ளாக் பார்க்கலன்னா பாருங்கள். அதில் எப்படி வந்து படிக்கட்டில் போகுதோ அந்த மாதிரி படிக்கட்டிலே போகுது. இது மாதிரி இது வரைக்கும் இது மாதிரி என்னது தடா வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரியான ஃபால்ஸ் கிடையாது இது. அன்றைக்கி போன மாதிரியும் அன்றைக்கி என்ன போனோம் நம்ம சிக்மங்களூரில் என்ன ஃபால்ஸ் போனோம்?
சிக்மங்களூரில் என்ன ஃபால்ஸ் போனோம்? சிக்மங்களூரில் நம்ம வந்து ஹெச்ஏபிபின்னு சொல்லிட்டு அதில் இருந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் கிடையாது எங்களுக்கு. இது வழித்தடங்களே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே நடந்து போய் அங்கே போய் ஃபால்ஸை காமிக்கிறோம். கிட்ட வந்துட்டோம், சவுண்ட்லாம் கேட்குது. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. நான் அப்படியே ஓடி போய் காமிக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன் செக் பண்ணிப்போம் அப்படியே. ஸோ இப்படி தாங்க ஐஸ் இருக்குது. இதில் குளிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இங்கேயே நமக்கு இது போட்டு மூட்டாங்க. அது கீழே தான் ஃபால்ஸு. ஸோ பார்க்க மட்டும்தான் முடியும், இந்த அழகை ரசிக்க மட்டும் தான் முடியும், குளிக்கலாம் முடியாது. சூப்பராக இருக்குது. ஹப்பே ஃபால்ஸ், கர்நாடகா, கூர்க். அபி ஃபால்ஸ். ஆனால் அப்பே ஃபால்ஸ்ன்னு தான் மேப்பில் காமிக்குது. ஆனால் ஏபிபிஐ தான் இங்கே ஃபால்ஸ் பேர். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா ஃபால்ஸ் உள்ள வர என்ட்ரி. அது இல்லாமல் பைக் பார்க்கிங் 20 ரூபா. அதுதான் கைஸ். எப்படி இருக்குன்னு எதுலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் இந்த அழகான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் இல்லாத காரணத்தினால சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்புறோம். ஃபோர்ட், மடிக்கேரி ஃபோர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் வழி, என்ட்ரன்ஸு. பைக்கில் அங்கே அந்த கார் இருக்க இடத்துல பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதில் எது ஃபோர்ட்டு என்ன மியூசியம் எதுன்னு தெரியல. நான் போயிட்டு அப்படியே ஃபோர்ட்டு கிட்டே போய்ட்டு உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன் கைஸ். டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் வேறு போகணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்ப்போம். கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. சின்ன ஃபோர்ட்டு தான் போல் இங்கே இருந்தது. வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். வெளியே இருந்து நம்ம ஒரு ஒயிட் பில்டிங் பார்த்தோம், அதுதான். ஆனால் ஓரளவு நல்லா நீட்டாக கூட்டிலாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நிறையா ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் இருக்குது. நான் அது என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே எக்ஸிபிஷன் ஆன் த ஹெரிட்டேஜ் ஆஃப் கொடகு. நோ, நாட் அலோடா. ஓகே கைஸ், வீடியோகிராஃபி நாட் அலோடா. கட் பண்ணுங்க.